ஒரு பேச்சு வரா சொல்லக்கூடாதா பேசுனா இல்லாததா சொல்லலாமா சொல்ல கையெடு சொல்லலாமா சொல்லலாமா அந்த பாவி ஒரு நாட்டு இளவரசி என்று பாராமல் ஒரு பெண் என்றும் பாராமல் இப்படி என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடுகிறானே. அந்த பாவிதான் மனசாட்சியே இல்லாத இப்படி எல்லாம் அடிக்கிறான். அவன் ஏன் இப்படி செய்யற ஒரே ஒரு வார்த்தை அவனை நீ தட்டி கேட்க மாட்டியாடா? அவன் சொல்றதுக்கு அப்படி தலையாடி தடிமாடு. நான் தாலிய ஆட்டிங்க அடுக்கிறேன். எனக்கு நரம்பு நிக்கல. ஆட்டிங்க அடுக்கிறேன். நானே தலைய ஆட்டலன்னு வச்சுக்கோ. இப்ப வெளியே வந்த சூத்தா அண்ணன் மீது உயிரை வைத்திருந்தார். அரவங்காட்டுக்கு செல்ல போறேன். பஞ்சி மத்தையிலே படுத்து உறங்கக்கூடிய நீ கல்லிலும் முள்ளிலும் நடந்து போறேன். அம்மா அழாதம்மா. மக்களை பெற்ற மகராசிகளே, மாதர் குல மாணிக்கங்களே, ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமையை பாருங்க. உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்கம்மா. பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. எங்கன்னா பைனான்ஸ் வாங்கிக்கணுமா? பைனான்ஸுக்காரன் கூட பொம்பளையை நம்பித்தான் கொடுக்குறான். கையெழுத்து போட்டு ஒரு கோட்டு வாங்கி கொடுத்துட்டு வர மாதான் கண்டனா. வேற என்ன கண்டம்? மாசம் மாசம்லாம் வரான். பைக்கை தூக்கணும் வாங்கி போட்டு. பணம் இல்லைன்னு கவலைப்படாது. என் புண்ணி விதிக்கல. உங்க காதல மூக்கங்களை கைட்டி எடுத்தாந்து போடுங்க. அடகு கடையில வச்சு நோட்டீஸ் மட்டும் ஊர் உள்ள அனுப்புறோம். நீங்க மூட்டினா இல்ல அது முயவே போனா. ஒரு நாட்டுக்கு இளவரசினா என் கருத்தில் திரு ஓட்டை கொடுத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, இந்த நாட்டை விட்டே போக வேண்டும் என்று அந்த படுபாவை எடுத்து விட்டானே. என்னை 10 மாதம் சுமந்தெடுத்த தாயி இந்த உலகத்தில் உயிரோடு இருந்திருந்தால் எப்பேற்பட்ட துன்பங்கள் நேர்ந்திருக்கும் அம்மா. எனக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் நேர்ந்திருக்கும் அம்மா. இந்த உலகத்தில் என்னை தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே அம்மா. அம்மா, எத்தனையோ கோவிலுண்டு, எத்தனையோ சாமியுண்டு. என் சாமி எங்கிருக்கு? கோவில் தேடி போனதில்லை. கையெடுத்து கும்பிட்டினா கும்பிட்டாயே வேண்டிக்கு.
ஐயம்மா என்ன பெத்த அம்மாவே என்ன ஆசை அம்மாவே சின்ன மகவந்தி காரம்மா சின்ன மகவந்தி என்னாசை அம்மாவே சின்ன மக வந்திருக்கே கண் திறந்தே பாரம்மா செல்ல மக வந்திருக்கே வாய் திறந்தே பேசம்மா என்னென்னமோ நான் நினைச்சி பயந்தே போனேன் அம்மா என்ன பெத்த அம்மாவே என்ன ஆசை அம்மாவே சின்ன மக வந்திருக்கே கண் திறந்தே பாரம்மா செல்ல மக வந்திருக்கே கண் திறந்தே பாரம்மா கன்று போட்ட பத்து மாடு கண்கள் என்ன பார்க்காம என வளர்த்த வாத்தானே எங்கே என்ன கேக்குதம்மா கண்ணு போட்ட பத்து மாடு பார்க்காம தானே எங்கே கேட்கிறம்மா ஊரி உள்ள தெருநாயும் கோயில் ஒரு வந்து நம்ம வீட்டு வாசலில் பாலா என்ன ஆசை அம்மாவே செல்ல மக வந்திருக்கே கண் பிடிக்கி பாரம்மா சின்ன மக வந்திருக்கே
இப்படித்தான் நடந்து போக வேண்டுமா? செய்யாத தவறுக்கு எப்பேற்பட்ட தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் பாருங்கள். ஒரு நாட்டு இளவரசி என்று பாராமல் என் கருத்தில் திருவோட்டை கொடுத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, நான் நரபம் காட்டுக்கு சென்று நான் பிச்சை எடுத்து பிழைக்க வேண்டுமா அம்பா? இதற்கு மேற்பட்டு இந்த உலகத்தில் உயிர் வாழக்கூடாது. அதோ தெரிகின்றதே மாய் உச்சி, அங்கு சென்று என் உயிரை விட்டு விடுகின்றேன். நான் படும் பாட்டை சொல்லி தீர்க்க முடியவில்லை. இந்த அண்ணன் உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தான் அம்மா. இந்த அண்ணன் உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தான் அம்மா. உன்னை பிரிந்து நான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றேனே, உன்னை பிரிந்து நான் தவித்துக் கொண்டிருக்கின்றேனே. தங்கா சுகத்தி, நீ எங்கம்மா இருக்க? நீ எங்கம்மா இருக்க? உன்னை காண வேண்டும் என்று துடிக்கின்றேனே. தங்கா சுகத்தி. மாலை கரிக்கையடில் சோலை கரிங்குயில் ஏவாடுதோ.
உலகத்தின் தலையெடுத்தார். உள்ளத்திலே வஞ்சமோ உதட்டிலே பஞ்சமத்த சிந்தம் பேசும் கையவர்கள் அல்ல வாழ்ந்த நாட்டில் வாழ்கின்றார்கள். என்னை போன்ற நல்லவர்கள் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் இடமே கிடையாது. ஒரு மணி நேரம் இருங்க, அப்புறம் என்ன கட்சிக்காரங்கன்னா ஒரு மணி நேரம் தயவு செய்து கம்முன்னா இருங்க. தங்கச்சி, அம்மா, இந்த உலகத்தில் உறவு என்று சொல்லிக்க யாருமே கிடையாதம்மா. நான் ஒரு அனாதையாகி விட்டேனே. சின்ன சின்ன வயதில் தான் நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தை அனாதையாக விட்டு இருந்து விட்டார்கள். நீயாகிலும் இந்த உலகத்தில் உறவு என்று சொல்லிக்க இருப்பாய் நினைத்தேன். படுவாவி, நாட்டு அமைச்சர் உன்னை கற்பழித்து கொலை செய்து விட்டான். உடைய சாவிற்கு நீதி கிடைக்கவில்லை, உடைய சாவிற்கு நியாயம் கிடைக்கவில்லை. நான் ஒரு ஏழை என்ற காரணத்தில் உதாசனப்படுத்தி விட்டாங்க. ஏனம்மா, இந்த பொல்லாத உலகத்தில் நான் வாழ கூடாது, இந்த பொல்லாத உலகத்தில் உயிர் வாழ கூடாது. தங்கா, இந்த மண்ணில் தான் நாம் வாழ்வதற்கு இடம் கிடையாது. நீ எங்கு சென்றாயோ அங்கு உடைய அண்ணன் வரும்மா. இந்த மண்ணில் வாழ முடியவில்லை என்றாலும் அந்த மண்ணிலாவது அண்ணன் தங்கையாக நாம் சந்தோஷமா வாழலாம். நீ எங்கு சென்றாயோ